இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் பார்க்கலாம். இங்கே வந்து 4 குவாட்ரண்ட் இருக்குது. இது ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. இப்போது இங்கே ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் நம்ம ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம். இங்கேருந்து வியூவர் நம்ம பார்க்குறோம். இதுதான் ஆப்ஜெக்ட். இந்த வியூவை நம்ம இந்த பிளெயினில் வந்து அப்படியே ப்ரொஜெக்ட் பண்ணுறோம். இந்த லெஃப்ட் சைட் வியூவை வந்து நம்ம ரைட் சைடு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். இந்த பாட்டம் வியூ வந்து வியூவை நம்ம டாப்பில் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். இது வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்னா வியூஸ் வந்து மாறி இருந்தால் அது ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். அதாவது பாட்டம் வியூ வந்து டாப்பில் இருக்கும், லெஃப்ட் வியூ வந்து ரைட்டில் இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இப்போது தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா டாப் வியூ வந்து டாப் வியூலேயே வந்து ப்ரொஜெக்ட் ஆகும், லெஃப்ட் வியூ வந்து லெஃப்ட் சைட்லேயே வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும். இது வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். சிம்பிளாக வந்து நம்ம பார்க்குற வியூ எந்த சைடில் பார்க்குறோமோ அதே பிளெயின்லேயே வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருந்துச்சுன்னா அது வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இப்போது லெஃப்ட் சைட் வியூ நம்ம பார்க்குறோம், இது வந்து லெஃப்ட் சைட்லேயே இருந்துச்சு அப்படின்னா இது தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். டாப் வியூ வந்து பார்க்குறோம், இது வந்து டாப் லைன் மேலேயே ப்ரொஜெக்ட் ஆகிருந்துச்சுன்னா இது வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இப்போது நம்ம இதை ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போது இது ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து அதோடய ஃப்ரண்ட் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம இந்த பேக் பிளெயினில் வந்து நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம வியூவர் இது ஆப்ஜெக்ட், இதுக்கு பின்னாடி வந்து பிளெயின் இருக்குது. ஸோ இதை வந்து அப்படியே வந்து இந்த பிளெயினில் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்த இந்த மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த லெஃப்ட் சைட் நம்ம இப்படி இருந்து பார்க்குறோம் பார்த்தீங்களா, இதை வந்து ரைட் சைடில் இப்படி இருக்கும். இப்போ இந்த பாட்டம் வந்து டாப்பில் இருக்கும். பாட்டம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்படி ஜஸ்ட் இப்படி இந்த ஷேப்பில் தான் வந்து ரெக்டாங்குலராக தான் இருக்கும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். ஃபஸ்ட்டுன்றது பார்த்தீங்களா, இது ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. நம்ம பார்க்குற வியூ வந்து ஆப்போசிட்டாக வந்து ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இப்போது தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் வியூவை நம்ம ஃப்ரண்ட் பிளெயின்லேயே ட்ரா பண்ணுவோம். லெஃப்ட் பிளெயினை லெஃப்ட் சைடை வந்து லெஃப்ட் பிளெயின்லேயே வந்து நம்ம ட்ரா பண்ணுவோம். இந்த டாப் வியூ வந்து டாப் லைன்லேயே நம்ம வந்து ட்ரா பண்ணுவோம். இப்படியே வந்து அந்தந்த வியூ அந்தந்த பிளெயின்லேயே வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன். இப்போ இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த லெஃப்ட் வியூ லெஃப்ட் சைட்லேயே நம்ம ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த டாப் வியூ வந்து டாப் சைட் மேலேயே வந்து ப்ரொஜெக்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இதை வந்து தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷன்.